கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அற்புதங்கள், அவர் இந்த உலகத்தில் வந்தபொழுது செய்த காட்டிய அற்புதங்களை குறித்த செய்திகளை நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக அவர் செய்த அற்புதம் என்பதை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், தண்ணீர் ரசமானது. இந்த யோவான் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், திருமணத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் என்றால், அந்த திருமண நிகழ்வு ஆண்டவராகிய இயேசுடைய தாயாகிய மரியாள், யோசேப்பு, அந்த பெற்றோருடைய உறவினர்களுடைய திருமணமாக இருந்தது. எனவே ஆண்டவராகிய இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பை ஏற்று அவர்கள் அந்த திருமணத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை வேதவாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, அங்கே திராட்சரசம் குறைவுபட்டிருந்தது. அப்படியானால் அந்த கீழ்திசை நாடுகளில் இருந்த மக்களுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால், 3-4 நாட்கள் அங்கு திருமண நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமாம். அப்படியாக முதலிலே வீட்டிற்கு வருகிறவர்களுக்கு முதலாவதாக அவர்களை உபசரிக்கிற முறை திராட்சரசத்தை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறது. அதாவது திராட்சரசம் ஏன் பரிமாறப்பட்டது என்றால், அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம் என்று சங்கீதக்காரன் 104ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். எனவே ரசம் அந்த திருமண நிகழ்விலே பங்கு பெறுகிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது, ஒரு அடையாளமாக அங்கே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அது தூய்மையின் அடையாளம், அது ஆசீர்வாதத்தின் சின்னம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் தொடர்ந்து அங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் ரசத்தை கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து மகிழ்விக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து பல நாட்கள் அந்த திருமண நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த திருமண பந்தியிலே பங்கு பெற்றிருந்த அவருடைய பெற்றோர் அந்த மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் கூறுகிறார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்டால் திருமணத்தை நடத்துகின்ற அந்த வீட்டாரிடம் தானே சொல்ல வேண்டும். ஏன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் சொன்னார்? விருந்துக்கு வந்தவர் இடத்துல சொன்னால் என்ன ஆகும்? ஆனால் என்ன ஆனது? அந்த நிகழ்வை பாருங்கள். ஏன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல மரியாள் அந்த ரசம் குறைவுபட்ட செய்தியை சொன்னார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அவர் பிறக்கிற நிகழ்வை லூக்கா 1ஆம் அதிகாரம் 27-38 வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், காபிரியேல் தூதன் ஆண்டவராகிய இயேசு எப்படி அந்த மரியாளுடைய வயிற்றிலே, கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்ற ஒரு அற்புத நிகழ்வை அவர்களுக்கு சொல்லி போனார். அது மட்டுமல்ல, அந்த நிகழ்வை கேட்ட பொழுது அந்த மரியாள் அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எனவே அவர் பிறந்த பொழுதும் அவர் யாராக இருப்பாரோ, ஒருவேளை வருகிறவராக மேசியா இவராகத்தான் இருப்பாரோ என்ற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலே காணப்பட்டு வந்தது. பிறகு அவர்கள் 30 ஆண்டுகள் ஏறக்குரிய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்து கொண்டிருந்த பொழுது, அந்த 30ஆம் வயதிலே யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த அந்த யோவான் ஸ்நானகனிடம் சென்று ஞானஸ்நானம் அவர் பெற்றதையும், அவர் மேல் புறாவை போல தேவ ஆவியானவர் இறங்கினதையும், வானத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியையும் அவர்கள் கேட்டதை எண்ணி பார்க்கிறார். சீடர்கள் அதை அந்த மரியாளுக்கு அறிவிக்கிறார்கள். அப்படியானால் இவர்தான் மேசியாவாக இருப்பாரோ, இவர் மூலமாகத்தான் நமக்கும் ரட்சிப்பு கிடைக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ஐயா, இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு என்ன பதிலை கொடுத்தார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்.
இந்த கீழ்திசை நாடுகளிலே ஸ்திரீயே என்று சொல்லப்படுகிற ஒரு சொல் வயது முதிர்ந்தவர்களை, அதிலும் முக்கியமாக பெண்மணிகளை மரியாதையோடு அழைக்கிற ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் ஸ்திரீயே என்று அதில் எப்படி சொல்லலாம் தன்னுடைய தாயாரை என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டிருக்க கூடாது. அது மரியாதைக்குரிய ஒரு சொல். அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்படியானால் பிதாவாகிய தேவன் அவர் செய்ய வேண்டிய அற்புதமான காரியங்களுக்கான நேரத்தை அவர் இன்னும் கொடுக்கவில்லை என்பதை அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆனால் சற்று நேரத்துக்குள்ளாக அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம் அரங்கேறுகிறது. அது என்ன? அந்த மரியாள் அந்த வேலையாட்களிடம் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யார்? அந்த வேலையாட்கள் மட்டுமா? இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும், ரட்சிப்புக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும், இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரலோக ராஜ்யத்தை, பரம ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டு என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ உங்களுக்கு அதை செய்யுங்கள். ஆமா, ஆண்டவராகிய இயேசு கொடுத்திருக்கிற போதனைகள் எல்லாம் எண்ணி பாருங்கள். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை எண்ணி பாருங்கள். ரட்சிப்பை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்பதை அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து பாருங்கள். இங்கே வேலையாட்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்து நிற்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு அங்கே என்ன செய்கிறார்? அங்கே ஒரு 6 கற்சாடிகள் இருக்கிறதை பார்க்கிறார். 6 கற்சாடிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். 3-4 குடங்கள் நிரம்புகிற அளவுக்கு அந்த கற்சாடியானது இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கற்சாடியில ஊற்றப்படுகிற தண்ணீர் வெளிப்புறத்திலே ஒரு சுத்திகரிப்பை நமக்கு உண்டாக்கும். அது மட்டுமல்ல, அந்த 6 கற்சாடி என்று ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னால், 6 என்பது ஒரு முழுமையற்ற சுத்திகரிப்பை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த தண்ணீரினால் நம்முடைய உடலை நாம் திரும்ப திரும்ப கழுவி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கழுவி கொண்டே இருக்கிறோம். முழுமையாக சுத்தமடைந்திருக்கிறோமா? இல்லை. மீண்டும் அழுக்காகிறோம், மீண்டும் சுத்தப்படுத்துகிறோம், மீண்டும் அழுக்காகிறோம், மீண்டும் சுத்தப்படுத்துகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கற்சாடியில ஊற்றப்பட்ட தண்ணீர் மனித கரங்களால் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அந்த வேலையாட்கள் ஆண்டவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து அங்கே தண்ணீரை அந்த கற்சாடிகளிலே நிரப்பினார்கள். அவர்கள் கற்சாடியிலே நிரப்பினார்கள். அந்த தண்ணீர் ரசமானது அவர்களுக்கும் தெரியாது. அங்கே திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ரசம் மகிழ்ச்சியின் அடையாளம் என்று சங்கீதக்காரன் 104ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அது தூய்மையின் அடையாளம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் சின்னம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாமும் வெறும் கற்சாடிகளாக இருக்கிறோம். நாமும் வெறும் கற்சாடிகளாக இருக்கிறோம். நாமும் ஆண்டவராகிய இயேசுவின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால், நாம் கீழ்ப்படிந்தால் நம்மில் ஊற்றப்படுகின்ற வசனங்கள், நம் உள்ளத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகின்ற வசனங்கள் நமக்கு ஜீவ தண்ணீராக மாறும், சுவை மிகுந்த தண்ணீராக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வேலையாட்கள் கீழ்ப்படிந்தார்கள், தண்ணீரை நிரப்பினார்கள். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாக்கு அங்கே வெறும் வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை அந்த தண்ணீரை ரசமாக்கியது. எனவே நாம் என்ன பார்க்கிறோம் இதிலிருந்து என்றால், தண்ணீரை நிரப்புங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் அங்கு கொடுக்கப்பட்டதோ மகிழ்ச்சி நிறைந்த ரசமாக இருந்தது. தண்ணீர் ரசமானது. இந்த தண்ணீரை, கற்சாடிகளுக்குள் நிரப்பப்பட்ட தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். ஆனால் அந்த பந்தி விசாரிப்புக்காரனோ என்ன செய்தான்? இவ்வளவு நாட்களாக கொடுக்கப்பட்டிருந்த திராட்சை ரசம் சுவையுள்ளதாக இருந்தது. ஆனால் இது மிகவும் சுவையுள்ளதாக இருக்கிறதே, மிகுந்த சுவையுள்ளதைத்தானே முதலிலே கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன மிகுந்த
வைத்திருந்து கடைசியாக கொடுக்கிறீர்கள் என்று அவன் அந்த திருமண வீட்டாரிடத்திலே கேட்கிறதாக அறிகிறோம். அப்படியானால் இந்த தண்ணீர் ரசமான நிகழ்வு நமக்கு எதை குறிக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். புளிப்பாக கொடுக்கப்பட்ட, பல நாட்கள் கொடுக்கப்பட்ட அந்த ரசம் உலகம் உண்டான நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும் மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக ஏறெடுத்து வந்த சடங்காச்சார ரத்தம் சிந்துகிற பலிகளின் அடையாளத்தை குறிக்கிறது. அது புளிப்புள்ள ரசம். அந்த தண்ணீரினால், அந்த இரத்தத்தினால் தங்களுடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்று அனுதினமும் அவர்கள் ஏறெடுத்து வந்தாலும் கூட அது அவர்களை சுத்தப்படுத்தவில்லை. எனவே ஒரு மிகுந்த சுவையுள்ள ஒரு ரசம். அதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தத்தை எதிர்பார்த்து அதை அடையாளமாக பின்பற்றி வந்தார்கள் பழைய ஏற்பாட்டு கால மக்கள். எனவே புதிய ரசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த தண்ணீர் ஆண்டவராகிய இயேசுவின் பாடு மரணங்களை குறிக்கிறது. அந்த ரசம், புதிதாய் மாறிய ரசம், தண்ணீர் ரசமானது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிந்திய ரத்தம், நம்மை அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கிற அந்த உன்னதமான ஒரு செயலை காட்டுகின்ற ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுகிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இயேசுவின் ரத்தம் மட்டுமே நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும், நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கும், நமக்கு ரட்சிப்பை அளிக்கும். அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது, ரசம் அவரது இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பாடு மரணங்கள் எப்படி இருக்கும், தான் சிந்துகின்ற ரத்தம் இந்த உலகத்துக்கு எப்படி பாவ விமோசனத்தை ஏற்படுத்த போகிறது என்ற செய்தியைத்தான் இந்த முதலாம் அற்புதத்தின் வழியாக சொல்லி இருக்கிறார். இதை நாம் செய்ய வேண்டிய ஒன்று, மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வேலையாட்கள் அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வாக்குப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தின் சொந்தங்களாய் நாம் மாற வேண்டுமானால், நாமும் அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நம்மால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சத்தியங்களை இந்த உலகத்திற்கு காட்டுகிறதற்காகவே தண்ணீர் ரசமானது என்ற ஒரு நிகழ்வின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு இந்த முதலாம் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இது முதலாம் அற்புதம் மட்டுமல்ல, இந்த உலகம் உணர வேண்டிய உன்னதமான ஒரு சத்தியம். அப்படிப்பட்ட அருமையான சத்தியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவராக இயேசுவினிடத்துல நாம் எந்த அளவுக்கு உறுதியாக பக்தியுள்ளவர்களாக அவர் பாதத்தண்டை சேர வேண்டும் எண்ணி பாருங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இறுதி வாய்ப்பாக இருக்கலாம். இனி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுடைய வருகை மிக சீக்கிரம் நடைபெறலாம். அப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்பாதா? கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நம்மை பேர் சொல்லி அவர் அழைக்க வேண்டாமா? அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள், இயேசுவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். பரலோக ராஜ்யம் காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென்.